எல்லாம் நல்லா இருக்கீங்களா கண்ணுங்களா? நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். கறி குழம்பு வைக்கிறோம். ஆட்டுக்கறி மிளகா சம்பளம் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மிக்சியில் அடித்து குழம்பு வைக்கணும். வாங்க கண்ணுங்க, சாப்பிட்டு போக வைக்கலாம். ஆட்டுக்கறி குழம்புக்கு என்னென்னலாமா போடுவீங்க? வெங்காயம், பூண்டு, இந்த மசாலா, கொத்தமல்லி, சின்ன சீரகம், பெரிய சீரகம், இந்த மிளகாய், கருவேப்பிலை தழை, இஞ்சி. சரி. இங்கெல்லாம் வந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எதுவுமே பொடி வாங்கி வந்து செய்ய மாட்டோம் சரிங்களா. எல்லாமே வந்து கிராமத்து முறையில் அந்த காலத்தில் எப்படி வந்து அரைச்சி ஆட்டி வந்து குழம்பு வச்சாங்களோ அதே போல் தான் வந்துட்டு செய்வாங்க. இதில் வந்து எந்த ஒரு மசாலா பொடியும் வந்து சேர்க்க மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கிரைண்டரில் போட்டால் நல்லா இருக்கும். இங்கே வந்து கிரைண்டரில் போட்டு தாங்க அரைப்பாங்க. கிரைண்டர்லாம் நல்லா மேவாக அரைச்சி ருசியாக இருக்குன்றதுனால கிரைண்டரில் போட்டு ஆட்டுவாங்க. அம்மா வந்தவொடனே வேலைக்கு போயிட்டு வந்தோடனே செய்கிறாங்க. நானும் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து குழம்பு வைப்பேன். இருந்தாலும் வந்து அவங்க பையனுக்கு வந்துட்டு அம்மா இப்படி செய்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் சரி நம்ம வந்துட்டு இடையில வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, இடையில குறுக்க இருக்கக்கூடாது. அதனால் அவங்க கைப்பக்குவத்தில் அவங்க செய்யட்டும்னு நான் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அம்மா வந்துட்டு எப்படி வந்து தாளிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. வெங்காயம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்காங்க. குழம்பு வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அரிசி வதங்கினோன்னு வறுத்த பிறகு மல்லியை போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மல்லி, அரிசி, பெருஞ்சீரி, மிளகாய். அடுத்து வந்துட்டு நம்ம பட்டை போட்டிருக்கேன். கறிப்பட்டை போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். சரி. ஒரு 2 கடுகு நிறைய பருப்பு இது வச்சுக்கோ. இந்தாக்கா கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கறி இது குண்டால் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ செலவில் வந்துட்டு வறுத்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து அப்படியே அரைச்சிருக்காங்க அவங்க. எந்த மசாலா இல்லாமல் ஆட்டுக்கறி செலவு வறுத்து குழம்பு வச்சுருக்கணும் பாரு. சாப்பிட்ற பாருப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ருசியாக இருக்குதுப்பா, டேஸ்ட்டாக இருக்குது. வாங்கி சாப்பிட்லாம்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.